எழுத்தாளர் வண்ண நிலவன் கமல்ஹாசன் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அந்த கட்டுரையில அவர் சின்ன வயசுல திருநெல்வேலியில அப்பாவின் ஆசை டிகே சகோதரர்கள் அந்த நாடக குழுவில் கமல் சிறுவனா நடிச்சது, அதுக்கப்புறம் சின்ன சிறுவனா களத்தூர் கண்ணம்மா, வானம்பாடி, பார்த்தால் பசி தீரும், ஆனந்த ஜோதி, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சதெல்லாம் பத்தி சொல்லிட்டு 73 அவர் சென்னைக்கு வராரு. அவருக்கு ஜெயபாரதி, ருத்ரை எல்லாம் நண்பர்கள் ஆறாங்க. அனந்துவும் அவருக்கு நண்பர் ஆறாரு. ஸோ அனந்துவோடு கமல் சாரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது வண்ண நிலவனுக்கு. அப்ப கமல் ஒரு வெள்ளை ஃபியட் கார் வச்சிருந்தாரு. அப்ப இவர் வீட்டுக்கு கிளம்பும் போது, நீங்க மாம்பழம் தானே போகணும், நீங்க என் வண்டியில ஏறிக்கிங்க, நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொல்லி இவரை மாம்பழம் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காரு. அப்ப இவர் நவீன இலக்கியங்கள்லாம் படிப்பாருன்னு தெரியும் கமலுக்கு. வண்ண நிலவன் அவர் ஒரு எழுத்தாளருங்கிறதுனால கசட தப்பற இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, கமல் கேட்ட உடனே நீங்க படிக்கணுமான்னு கேட்டிருக்காரு. நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி பிரக்ஞை அப்படின்னு ஒரு புத்தகம் வெளிவந்தது. அப்பெல்லாம் பிரக்ஞை ரவிசங்கர்ட்டேருந்து கசட தப்பற வால்யூமை வாங்கி கமல் கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அப்பெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவள் அப்படித்தான் படப்பிடிப்பு நடந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த சமயத்தில் கமல் எழுதி சாவியில ஒரு சிறுகதை பிரசுரம் ஆயிருந்தது. 2-3 கதை பிரசுரம் ஆகாம கூட அவர் வச்சிருந்தாரு. கடைசியா கமலை 1990 சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல்ல 100ஆண்டு விழா மண்டபத்தில் நேர மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அவர் படம் எப்போ வந்தாலும் நான் முதல் நாளே பார்த்துடுறேன், மிக திறமையான நடிகர், முழு சினிமாவையும் உருவாக்கக்கூடிய சகலகலா வல்லவர் அப்படின்னு சொல்லி வண்ண நிலவன் அந்த கட்டுரையில எழுதியிருந்தாரு. கமல் 50 அப்படி அதுக்காக கமல் 50 அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தாங்க குமுதத்துல. அந்த புத்தகத்துல அவருடைய கட்டுரையில வண்ண நிலவன் கமலை பத்தி ஒரு 2 பக்கத்துக்கு எழுதியிருந்தாரு. அதனுடைய சுருக்கமா நான் இதை சொல்றேன். கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் ஒருத்தருக்கு அவரை பிடிச்சி போச்சு அப்படின்னா அதை அவர் மைண்ட்ல வச்சுட்டு வேற ஒரு விதத்துல அவர் திரும்ப பண்ணிடுவாரு. வண்ண நிலவன் ஒரு நல்ல எழுத்தாளர். அவருடைய எஸ்டர் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு பிக் பாஸ்ல வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவாரு. அந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ் தமிழ் சீசன் 4ல எஸ்டர் அப்படிங்கிற வண்ண நிலவனுடைய சிறுகதை தொகுப்பை பரிந்துரை பண்ணாரு. அதன் மூலமாக அந்த புத்தகம் ஏராளமா வித்து தீர்ந்தது அப்படிங்கிறது வரலாறு.